எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த ராஜ்மால குழம்பு வைக்கலாம். இது வெறும் வடிச்சட்டியில் நல்லா வறுத்து சிம்மில் வச்சு நல்லா வறுத்து கொஞ்சம் நேரம் தண்ணியில் அப்படியே ஊற வச்சுருக்கீங்க. கடாயில் எண்ணெய், கடுகு, பூண்டு தட்டி போட்டுருக்குற வெங்காயம் போட்டு பூண்டு தட்டி போட்டு வணக்கிட்டு இருக்கிறேன். தக்காளி ஒரு 3 தக்காளி போடுறேன். தக்காளி போட்டு நல்லா வணக்கியிருக்கீங்க. இந்த ராஜ்மா குழம்பு சிம்பிளான குழம்புங்க. இன்றைக்கி என்ன வைக்கலான்னு நினைக்கும் போது சும்மா டக்குன்னு ராஜ்மா அப்படி வறுத்து நாங்கள் அடிக்கடி இதை செய்வோம், போட்டுடலாங்க. இது ஆனால் டேஸ்ட்டு ரசத்தோடு தேவையில்லை. 2 டைம் சாப்பாட்டு இந்த குழம்புலையே நம்ம சாப்பிட்றலாம். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இது கொஞ்சம் நேரம் நல்லா வேகத்து தக்காளி. இந்த தக்காளி நல்லா வேகட்டுங்க. அதுக்கு வேணுங்கிறது உப்பு போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டோம்னா தக்காளி கொஞ்சம் நம்ம அரிஞ்சு வேகும். நல்லா வேணுங்கிறது உப்பு போட்டுக்கலாம். இதில் நம்ம வீட்டில் ஆட்டி வச்ச மிளகாத்தூளுங்க. வேறு மல்லித்தூள் மிளகாத்தூள் போடுறதில்ல. இது எல்லாமே கலந்து ஆட்டி வச்சது. சாம்பார் தூள் ஒரு 3 ஸ்பூன் வேணுங்கிறது போட்டுக்கோங்க. இது அப்படியே வணக்கிக்கலாம். நல்லா வேகட்டுங்க. கொஞ்சம் நேரம் மசாலாலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். நல்லா வேகட்டும். நல்லா தக்காளி வெந்துருச்சுங்க. இதில் இந்த ராஜ்மாவை கழுவி போட்டுக்கலாம். இது எப்படி கழுவி போட்டுக்கலாம். வேணுங்கிற அளவில் தண்ணி விட்டு நமக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அந்த அளவில் கொஞ்சம் தண்ணி விட்டு அப்படி கொஞ்சம் சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. மூடி வச்சிடலாம். பாருங்கள், சூப்பராக குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த ராஜ்மா கொஞ்சம் நேரம் தண்ணியில் வறுத்து போட்டேன்னா அந்த ஊறிடும். நல்லா வெந்துருச்சிங்க. வெறும் தக்காளி சட்னி வந்துடுதாங்க. நல்லா டேஸ்ட்டு. சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ஒரு நாள் இப்படி செஞ்சு பாருங்கள். அவசரமாக டக்குன்னு செஞ்சுக்கலாம். இந்த ராஜ்மா இருந்தாலும் நல்ல ப்ரோட்டீன் நல்லாயிருக்கு. ஆஃப் பண்ணிடலாங்க. சூப்பராக இருக்குங்க.